வணக்கம். நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டேட்டா எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. எனக்கு 2-3 பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டா வேணும் எனக்கு இருந்தால் கிளியராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு சின்ன செட்டப் மட்டுங்க, சென்செக்ஸ் மட்டும் நாளைக்கு எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாங்க. சரிங்களா? இதனுடைய போஸ்ட் மார்க்கெட்டு நாளைக்கு ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் பார்த்துக்கலாம். பட் நம்ம இதை மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டு சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 81,667 க்ளோஸ் வச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இது நான் 75 மினிட்ஸ்ல டேட்டா எடுத்திருக்கேன். இந்த டேட்டா படி நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்கலாங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஓகே. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா 81,530 செயல்படுங்க. அதற்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 81,592, அதே அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா 81,478 வர்றது வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதை உடைக்கும் பொழுது இன்னைக்கு லோ 81,364 ரீச் ஆக வாய்ப்புண்டு. அதுக்கு கீழே போனா 81,306, அதையும் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிரேக் டவுன் பண்றாங்க அப்படின்னா 81,198 வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி செட்டப் இருக்குங்க. சரிங்களா? இதே அப்சைடு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு 81,692 ஒரு ரெசிஸ்டன்ஸ் செயல்படுங்க. அங்கிருந்து மேல போகக்கூடிய பட்சத்துல 81,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் செயல்படும். அதற்கு மேல போனா 81,858, அதற்கும் மேல போகும் பொழுது 81,964ங்க. இது நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கறதுனால அதிகபட்சம் இதற்குள்ளதான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா தெரியுதுங்க. மார்க்கெட்டை இது எப்பவும் நம்ம சொல்றதுதான் ஸ்டே வேல்யூஸ்ங்க. இந்த வேல்யூஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல பிரேக் அவுட் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரிக்குள்ள போக பாருங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க பிளைண்டா யோசிக்க வேண்டாம். கீழே வரணும் அப்படின்னா மார்க்கெட்டு அட்லீஸ்ட் இன்னைக்கு ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது கீழே வர வாய்ப்புண்டு. என்னென்ன சினாரிஸ்ல இருக்கு அப்படிங்கறத சொல்ல வரேன். இங்க இடத்துல அல்லது ஓப்பனிங்லயே வர மாதிரி இருந்தா அல்லது இது வரைக்கும் போயிட்டு கூட திருப்பி ஃபால் ஆக வாய்ப்புண்டு. இப்படி வரக்கூடிய பட்சத்துல இந்த இடம் வரும் பொழுது உங்க முடிவெடுங்க. சரிங்களா? அப்போ இந்த இடம் வரும்போது முடிவெடுங்க அப்படின்னா இங்க இருந்து போகும் பொழுதும் நமக்கு உங்களுக்கு சரியான சப்போர்ட் வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? ஒருவேளை அதிகபட்சம் 964 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. ஸோ வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுவே கீழே இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டை நான் இப்படி இந்த சினாரிஸ்ல சொன்னேன். ஒருவேளை மார்க்கெட்டு அப் ட்ரெண்டை நோக்கி போகணும் அப்படின்னா நாளைக்கு ஓப்பனிங்கே 81,530க்கு நியர்பையா இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 478ங்கிறத சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க அப்படியே ஒரு இன்டு மார்க் தாங்க, பெருக்கல் குறி மாதிரி தான். இன்டு போட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேல போகணும்னா கீழே மேல போனாதான் அது ஹெல்த்தி. அதுவே கீழே இறங்குற மாதிரி இருந்தா அப்படின்னா மேல இருந்து கீழே விழுந்தாதான் அது ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டா எடுத்துக்க முடியும். சரிங்களா? இது டவுன் ஆகுதா அப் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் இங்க விஷயம் இல்லைங்க. நீங்க மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கக்கூடியதுதான். நான் எப்பொழுதுமே சொல்லிட்டேன், ஸ்ட்ரைக் பிரைஸை வச்சே ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபைன் பண்ண கத்துக்கோங்க. இல்ல படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. நீங்க எங்கிட்ட தான் படிக்கணுங்கிறது இல்ல, மேக்ஸ் சார்ந்து யார்கிட்ட படிச்சாலும் நல்ல விஷயம். சரிங்களா? ஏன்னா மேக்ஸ் ஒண்ணுதான், மார்க்கெட்ல வேல்யூஸ் ஒண்ணுதான், மாறாததுங்க. உங்களுக்கும் இதே வேல்யூல தான் செயல்படும், எனக்கு இதே வேல்யூல தான் செயல்படும். சரிங்களா? அதனால அதுபடி செயல்படுங்க. பிளைண்ட் ட்ரேடு போகாதீங்க சொல்லிட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் வீக் செகண்ட், அதாவது செப்டம்பர் 2 நிஃப்டி டியூஸ்டேக்கு வந்துட போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி டேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செஷன் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே எக்ஸ்பைரியா இருக்கும்.
ஸோ பார்க்கலாங்க. இந்த டேரிஃப் இஷ்யூஸ்னால சம்திங் நாளைக்கு மட்டும் தயவு செய்து ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷன் எதையும் எடுத்து வைக்காதீங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கலாங்கிறது நமக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். 28ஆம் தேதி டைரெக்டாக ஓப்பன் ஆகும் பொழுது நமக்கு எந்த இடத்துல ஓப்பன் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? அதனால ப்ராப்பர் ஹெட்ஜஸோட எடுத்து பழகுங்க. ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷன் மட்டும் ஹோல்டு பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க எப்பொழுதுமே. சரிங்க, இதே நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்லையும் கொடுத்துட்றேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் இன்னும் கிளாரிட்டியோடு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இருக்குங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டை எப்பொழுதுமே வேல்யூஸோட மூவ் பண்ண கற்றுக்கோங்க, போதுமானது. இது 1 ஹவர் சார்ட்டாக வச்சுருக்கிறேன். இந்த ரெசன் சப்போர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. சரிங்களா? ஓகேங்க. இதே வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பார்த்துடலாம். 81,600 காலும் 81,700 புட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ இருக்கிற ப்ரைஸில் படி பார்த்தீங்கன்னா 182 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு காமன் வேல்யூவாக செயல்படுங்க. அதாவது உதாரணத்துக்கு 81,600க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் இருக்குங்க, கால் சைடு இருக்கிற வரைக்கும். சரிங்களா? அதுவே 182 ரூபாய்க்கு கீழே இருந்தா அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைடு நோக்கி போக ஆரம்பிச்சிடும். எப்போ 182 ரூபாய்க்கு மேலே வரணும் அப்போதான் வந்து அப் ட்ரெண்டுக்கு கூடுதான விஷயங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. இதே புட்டு அதே மாதிரி தான், 182 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் சார்ட்டெல்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நாளைக்கு நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதிகபட்சம் இது படி வேல்யூஸ் படி பார்த்தீங்கன்னா கால் வந்து அதிகபட்சம் 370 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்தா 128 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? இந்த இடம்லாம் வரும் பொழுது சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா 5 மினிட்ஸில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் அதுக்கு கீழேயும் போகலாங்க. இந்த இடம்னு நான் சொல்லலை. இந்த இடம் வந்தால் உங்கள் முடிவு எடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சானா மேலே போயிட்டு கீழே ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது என்ட்ரி எடுங்க. சரிங்களா? அதே மாதிரி நேற்றே நான் சொல்லியிருக்கேன், செகண்ட் கேண்டில் லோவுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வராமல் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ போகாதுங்க. சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் அவசரப்பட வேண்டியதே இல்லை. மேலே போகுதுன்னா கூடவே மேலே போகாதீங்க. ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னா மினிமம் அதனுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வெயிட் பண்ணீங்கன்னா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ ஒரு ட்ரெண்டு மேலே போகுதோ அது அப்படியே போயிட போகிறது இல்லைங்க. சரிங்களா? அதனால இது எப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு வந்து எப்படி வச்சிருக்கோம், இந்த அளவுக்கு கீழே வராது, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரீடெஸ்ட்டுக்கு வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் டீப் இந்த மணி எடுத்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் 81,600 இருந்தது அப்படின்னா காலை எடுத்தா 400க்கு எடுத்துக்கோங்க. புட்டை எடுத்தீங்க அப்படின்னா 81,800 எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பாருங்க. இந்த செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குற இடம் திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு வந்து தான் திருப்பி மேலே போகும். அது புட் சைடாக இருந்தாலும் சரி, கால் சைடாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் சேம் இதே மாதிரி தான் நடக்கும். ஸ்டே வேல்யூஸுங்க. சில லாஜிக்கலான விஷயத்தையும் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி 10:30 அப்படிங்கிறது ரிவர்சல் டைம். அந்த இடம் வரும்போது நீங்கள் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டு ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அல்லது இமீடியட் ரிவர்சல் கிடைக்கலாம். அந்த டைம் வரும் பொழுது 11:45 வரும் பொழுதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி அதிக லாட்லாம் பண்ணாதீங்க. சும்மா 2 லாட்டில் பண்ணுங்க. 1 லாட் 2 லாட் போதுமானதுங்க. ஸ்டே வேல்யூஸ்ங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு உபயோகப்படுதான்னு பாருங்க. 98 ரூபா அதே மாதிரி இங்கே முக்கியமான விலையாக செயல்படும் புட் சைடு. அதிகபட்சம் மேலே போனால் 448 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஆனால் நாளைக்கு மார்க்கெட்டை வேல்யூஸோட பாருங்க. பிளைண்டாக அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னு போகாதீங்க. சரிங்களா? இந்த விலை வரும் பொழுது உங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றிங்க.